ஹாய் குட் மார்னிங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இட்லி சொல்லலான்ட்டு இருக்கேன். காலை டிஃபன் இட்லி. இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கழுவி குக்கரில் வேக போட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து சுண்டல் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இது பார்த்துக்கிட்டிங்கன்னா குருமாக்கு தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தக்காளி ஆயில் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நான் ஃபஸ்ட்டு வணக்கி அரைச்சி வச்சுப்பேங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக வணக்கிட்டு இது கொஞ்சம் வணங்கி வந்ததுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளியை கட் பண்ணி இதோடய போட்டு அதையும் வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நான் கொஞ்சம் சிம்பிளான குழம்பு தான் வைக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். இது சொல்லிக் கொடுத்தது எங்கள் மாமியார் தான். பட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இருக்கும், பட் நல்லாயிருக்கும் இந்த குருமா. நீங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அந்த குருமாவை. இப்போ நான் நிறைய ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு இது பார்க்கும்போது ஹெவியாக தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிளான குருமா தான். இது வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி போட்டோன்னே எப்போவுமே நான் உப்பு ஆட் பண்ணிப்பேன். உப்பையும் போட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வணங்கிடுச்சு. அதுக்கடுத்து குக்கரில் வேக போட்ட உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதை தோல் உரித்து வச்சுக்கிட்டாச்சுங்க. இப்போ இந்த சுண்டல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கழுவி குக்கரில் போட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்நாக்ஸ் போட்டு விட்டு இப்போது அதையும் வேக வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு காஃபி பக்கத்தில் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கை தோலெல்லாம் உரித்து அந்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுக்கோங்க. நான் கையால் தான் எப்போவுமே மசிச்சுக்குவேன். அதை மசிச்சு வச்சுட்டு இது அன்ஹெல்த்திலாம் கிடையாது. கையால் செஞ்சால் நம்ம கையை எப்போவும் சுத்தமாக வச்சுருந்தாலே போதும். அப்பப்போ நான் பாருங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கறித்துணியில் கை வச்சா கூட நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பேன். என் கையிலே பாருங்கள் சொட்டு சொட்ட தண்ணி இருக்கும். அதுக்கடுத்து நான் அதை இது பண்ணிவிட்டு எனக்கு காஃபி குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு காஃபி போட போனேன். இப்போ நான் நேற்று இருந்த பாலில் எனக்கு மட்டும் காஃபி போட்டுட்டேன். எங்கள் அத்தைக்கு இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த பாலில் தான் போடுவேன். அவங்க எழுந்து வந்ததுக்கப்புறம் வச்சு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் போடுவேன். நான் 5:30க்கு எழுந்திருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வானலில் குருமாக்கு ரெடி பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுட்டு சோம்பு மட்டும்தாங்க போடுறேன். பட்டை கிராம்புலாம் போடுறதில்ல. இதில் அந்த வணக்கி அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இதை போட்டு லைட்டாக வணக்கினா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வணக்கி வச்சுட்டோம். அது வணங்கி வந்ததுக்கடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கூடவே உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம் பார்த்திங்களா, அதையும் போட்டுட்டு இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினாலே போதும். வணங்கினதுக்கப்புறம் இதில் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இது போட்டு இதுவும் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருக்கு தான். அவங்க ஆச்சி சிக்கன் மசாலா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் சிக்கன் குழம்புக்கெலாம் சக்தி யூஸ் பண்ணுவேன். பட் இந்த இதுக்கெலாம் ஆச்சியே போட்டுப்பேன். இதுவே எங்கள் பிள்ளைங்க சிக்கன் குழம்பாமான்னு கேட்பாங்க. எப்போவுமே சிம்பிளாக வைக்கிறதே கூட வாசனைக்காக. அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கொஞ்சம் நான் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் உப்பு போடுறேன். நான் மாவுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பக்கம் வெந்துட்டு கொதித்து வரட்டும். சைடில் அரிசி கழுவி குக்கரில் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் குக்கர் சாப்பாடு தான் வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் குக்கரு. அதுக்கடுத்து தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நான் கொஞ்சம் இந்த வேக வச்ச சுண்டலையும் போட்டு அதுலேயே அரைச்சிட்டு இது குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த குழம்போட இந்த தேங்காய் கொண்டக்கடலை அரைச்சது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மிக்சியெல்லாம் நல்லா கழுவி அதிலே ஊற்றி குழம்பு கொதிச்சு வந்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுவேங்க. நான் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொத்தமல்லி தழை இதை போட்டு குழம்பு கொதிச்சு வந்த உடனே இறக்கி வச்சிடுற வேலை தாங்க. இப்போ மிக்சி ஜாரை நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழை தூவி குழம்ப இறக்கி வச்சிடலாங்க. எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது இல்லாமல் கமெண்ட்ஸும் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சு எல்லாம் வந்துடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். உடனே இட்லி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இட்லிக்கும் வச்சாச்சுங்க. அதுக்கடுத்து தயிர், இது எங்கள் வீட்டுக்காருக்கும் மாமாவுக்கும் தயிர் சாதம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தயிருக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் தயிர் ஊற்றினா அடிக்கிற வெயிலில் நல்லா புளிப்பாயிடும் சாப்பாடு. அதனால் அவங்களுக்கு பால் நிறைய ஊற்றி கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதை தாளித்து வச்சுட்டேன். பசங்களுக்கும் எங்கள் அத்தைக்கு மட்டும் முட்டை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. பசங்க இட்லியே கேட்டாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக அவங்களுக்கு மட்டும் அவரைக்காய் பொரியல். பசங்களுக்கு முட்டை எடுத்துகிட்டு போவாங்க. பெரியவங்க வேலைக்கு போகும்போது முட்டைலாம் கொண்டு போக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணிவிட்டு
இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு வச்சுக்கல முட்டை. எங்கள் அத்தைக்கும் பசங்களுக்கு மட்டும்தான். இதுவே பசங்களை நான் கம்பல் பண்ணி வச்சு விடணுங்க. இந்த அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணேன். வெங்காயம் போடாமல் பண்ணால் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி நான் வெங்காயம் போடாமல் பண்ணுறேன். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது வந்தவுடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ தயிர் சாதமும் கிளறிட்டு அவங்களுக்குலாம் லஞ்சு பேக் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை எங்கள் வீட்டுக்காருக்குமே கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தேன். இடையில 10 o'clock சாப்பிடுவார். அதுக்காக அவருக்கும் பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அவங்களுக்கு இட்லி கேட்டாங்க. பசங்களுக்கு மஞ்சக்கரு வேணான்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் வெள்ளைக்கருவை மட்டும் போட்டுட்டு குருமா ஊற்றி அது நான் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேங்க. இட்லி நான் பீஸ் போட்டு தாங்க வைப்பேன். அவங்க ஃபோக்கால் குத்தி சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லுவாங்க. அவங்க இது மாதிரி குருமா வைக்கிற அன்றைக்கி அவங்க கேட்பாங்க எப்போதுமே. அதனால ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எங்கள் வீட்டுக்காரருமே மழை காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி குருமா இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுவார். இன்றைக்கி இப்போ பையனுக்கு இது சாப்பிட கொடுத்துட்டேங்க. இன்றைக்கி இதோடாங்க எங்களோட லஞ்சு அண்ட் டிஃபன் ரொட்டீன் இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு